அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்புறும் ரமலான் நிகழ்ச்சியூடாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிறப்புறும் ரமலானின் தொகுப்பாக சதக்கத்துல் ஃபித்ர் எதற்காக கொடுக்க வேண்டும், இன்னும் அதனை எப்போது வழங்க வேண்டும் என்பதை பற்றியதாகும். சதக்கத்துல் ஃபித்ர் அல்லது ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய தர்மமாகும். இதனை செய்யவில்லை என்றால் நாம் குற்றவாளி ஆகிவிடுவோம். இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ரமலான் நோன்பு பெருநாள் தர்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கடமையாக்கியுள்ளார்கள். எனவே எதற்காக இந்த சதக்கத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டும் என்றால் அதற்கு 3 காரணங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, நோன்பு வைத்து நாம் வீணான பேச்சுக்கள், வீணான காரியங்கள் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்போம். அதற்காக வேண்டி இந்த சதக்கத்துல் ஃபித்ர் நாம் கொடுக்க வேண்டும். 2, ஏழைகளும் அந்த பெருநாளை நம்மளுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி. 3, ரமலான் முழுவதும் நோன்பு நோட்கவும், இன்னும் இரவில் நின்று வணங்கவும், மேலும் ஏனைய அமட்கள் செய்வதற்கும் வாய்ப்பளித்த அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே நன்றி செலுத்தும் விதமாக இந்த சதக்கத்துல் ஃபித்ர் எம் மீது கடமையானது. எனவே எதற்காக இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும், இன்னும் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கு ஆகுமான காலம் ரமலானுடைய பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாளுடைய தொழுகைக்கு செல்லும் வரை. ஆனால் மிகவும் ஏற்றமான காலம் என்னவென்றால் சவ்வாலுடைய பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாளுடைய தொழுகையை தொழுவும் வரை. இந்த பெருநாளுடைய தொழுகையை தொழுவதற்கு பின்னால் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றினால் அது ஏனைய தர்மங்களை போன்று ஆகிவிடும் என்று பெருமானார் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய ரமலானையும் சிறப்புற வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.